ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க. அது என்ன சார் ரூல்ஸ்? உங்க பொண்டாட்டி கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுருங்க. இல்லன்னா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க ஆடி மாசம் முடியிற வரைக்கும். என்னது? யாருங்க காலம் காத்தாலையே? நான் தாமா வீட்டு ஓனரு, கதவை திறங்க. அட வாங்கண்ணே. ஆடி மாசம் பிறந்துட்டுல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க ஓனர். காலையில 5 மணிக்கே எழுந்துருங்க. எழுந்து வீட்டை தெளிச்சு விட்டுருங்க. சரி சார். அப்புறம் பாத்தீங்கன்னா வாசலை பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுருங்க. சரிங்க சார். இதெல்லாம் நீங்க தான் செய்யணும். என்னது நானா? எங்க குடும்ப வழக்கப்படி கொலை வழக்கப்படி இப்படிதான் நாங்க செய்வோம். அது மாதிரிதான் நீங்களும் செய்யணும். ஏன்னா எங்க வீட்டுல கூட இருக்கீங்க பாருங்க. செத்த அண்ணன். ஒரு மாசத்துக்கு ரிலீஃப். ஜாலியா இருக்கலாம். ஆடி மாசமே சீக்கிரம் முடிஞ்சிடாத. அண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோ, இப்ப ஜீரோவா? ஓனர் போகட்டும், உனக்கு அப்புறம் இருக்கு. அப்புறம் தம்பி பாத்துக்குங்க, இன்னொரு ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு. அது என்ன சார் ரூல்ஸ்? மாலை 6 மணிக்கு மேல ஆயிட்டுனா டிவியே போடாதீங்க. நான் நியூஸ் எப்படி சார் பாப்பேன்? அட பக்கத்து வீட்டுல எல்லாம் சவுண்ட் வச்சுதான் பாப்பாங்க நியூஸ்லாம். அதை கேட்டுக்கிடுங்க. நம்ம வீட்டுல ஆடி மாசம் ஆனால இதான் ரூல்ஸ். போன்ல கூட நியூஸ் பாத்துக்கிடுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்ல. நல்ல வேலை, இந்த ஆளு போனையும் புடுங்க போனாரு. ஐயா இன்னும் ரூல்ஸ் இருக்கா? முடிஞ்சிட்டு சார். அட இன்னும் முடியல, இருக்கு. செருப்பை கழட்டி வீட்டுக்கு வெளியே தான் போடணும், உள்ள போடக்கூடாது. அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா சண்டை எல்லாம் வெளில வச்சுக்கிடுங்க, வீட்டுக்குள்ள சண்டையே வரக்கூடாது. இந்த ஆடி மாசம் முடியுங்க, இதான் ரூல்ஸ். மத்த மாசம் மட்டும் என்ன செருப்ப உள்ளாரையே போட்டிருக்கோம், வெளில தான் போட்டிருக்கோம். என்ன பேசுறாரு? வாடகைக்கு குடியிருந்தா என்ன வேணாலும் பேசுவாரு அந்த ஆளு. முடியலடா சாமி. ஆனா இதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது போதும். நீங்க சொல்றது சரிங்கய்யா. நீங்க எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்கணும்ல, ஏன்னா எல்லாம் உனக்கு சாதகமெல்லாம் நடக்குது. அட செவனிங்க வீட்டு ஓனர் போடட்டும், அப்புறம் பேசிக்கலாம் அதெல்லாம். அப்புறம் முக்கியமான ஒரு ரூல் சொல்ல மறந்துட்டேன். சொல்லும் சொல்லி தொலையும். என்னது? சொல்லுங்க சார். அடுத்த மாசத்துல இருந்து வீட்டு வாடகை ஏத்தலாம்னு இருக்கேன். அடுத்த மாசத்துல இருந்து 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருங்க. 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கணுமா? இந்த ரூல்ஸ் நம்ம லிஸ்ட்ல இல்லையே. அப்புறம் ஒரு முக்கியமான ரூல் சொல்ல மறந்துட்டேன். இப்படி சொல்லிதானையா நீ எல்லா ரூல்ஸும் சொல்லிக்கிட்டு இருக்க? இன்னமும் ரூல்ஸ் இருக்கா? இந்த ஆளு போக மாட்டாரு போலயே. அண்ணன் காலி. கோவிந்தா கோவிந்தா. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரூல்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க. அது என்ன சார் ரூல்ஸ்? உங்க பொண்டாட்டி கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுருங்க. இல்லன்னா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க ஆடி மாசம் முடியிற வரைக்கும். என்னது? ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் உங்க வீட்டுக்கு அனுப்பணுமா? அட ஆமாப்பா, இதுதான் எங்க வீட்டு ரூல்ஸ் பாத்துக்கோங்க. நீங்க எங்க வீட்டுல இருக்கீங்களோ இல்லையோ, அதனால இதான் எங்க வீட்டு ரூல்ஸ்.